ஸோ கோலி டெஸ்ட் கேப்டன்சில இருந்த வரைக்கும் இந்தியா வந்து ஹோம்ல வந்து பயங்கர டாமினேஷன். அதாவது யாருமே வந்து ஜெயிக்கவே முடியாது. மேட்சஸ்லாம் வந்து 3 நாள்ல முடிஞ்சிடும், இல்ல 4 நாள்ல முடிஞ்சிடும். மோஸ்ட்லி இன்னிங்ஸ் விக்டரி தான். அதாவது இந்தியா வந்து பெரிய டோட்டல்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்க. கோலியே வந்து ஏகப்பட்ட டபுள் செஞ்சுரிஸ் அடிச்சாரு. மயங்க் அகர்வால் ஒரு சில ஃபேஸ்ல வந்து அவர் டபுள் செஞ்சுரிஸ் அடிச்சாரு, செஞ்சுரிஸா அடிச்சாரு. முரளி விஜய் இருந்தப்ப அவர் அடிச்சிட்டு இருந்தாரு. பிருத்திவி ஷா ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல நல்லா ஆடிட்டு இருந்தாரு. ஸோ இந்தியா வந்து இந்தியாவில் ஜெயிக்கிறதுன்றதெல்லாம் வந்து ஒரு லேண்ட்மார்க்காப்பா, ஈஸியா ஜெயிச்சிருவீங்க நீங்க ஆளை வச்சு. உங்களுக்கு அஸ்வின் இருக்காரு, ஜட்டு இருக்காரு. எல்லாரும் அஸ்வின் ஜட்டுவோட பவுலிங் தான் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா அஸ்வின் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு பேட்டிங்ல, எத்தனை தடவை காப்பாத்திருக்காரு அப்படின்றதெல்லாம் இந்த லோ ஸ்கோர் எல்லாம் இப்ப சேஸ் பண்ண முடியாதப்ப தெரியுது. ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா கோலி இருக்கிறப்ப என்ன ஜெயிக்கிறீங்க என்ன பண்ணாங்க, அவரோட டென்யூர்ல மொத்தமே 2 மேட்ச் தான் லாஸ் ஆயிருக்காங்க ஹோம்ல. அதுவும் வந்து ஒரு சீரீஸ் கூட தோத்தது கிடையாது. இப்ப ஆப்டர் கோலி கேப்டன்சி பார்த்தா 6 மேட்ச் தோத்துருக்கோம். நியூசிலாந்து சீரீஸ் தோத்துட்டோம். இப்போ சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸையும் ஆல்மோஸ்ட் தோக்க போறோம், ஆறு டிரா பண்ண போறோம். அப்படின்னா நம்ம ஜெயிக்கலன்ற கணக்குல தான் வரும். ஸோ இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? நீங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி நல்லா போயிட்டு இருந்த ஒரு விஷயத்த எதுக்கு மாத்தணும்ன்ற மாதிரி தான் இந்த டீம் சேஞ்சை வந்து நான் பாக்குறேன். அப்பார்ட் ஃப்ரம் ரோஹித் அண்ட் கோலியோட ரிட்டையர்மெண்ட்டை தாண்டி அஸ்வின் அண்ட் ஜட்டுவோட பவுலிங் கான்ட்ரிபியூஷன் அண்ட் பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் வந்து டீமுக்கு வந்து பெருசா உதவுச்சு. அண்ட் அண்ட் கோலியோட ரோஹித்தோட கான்ட்ரிபியூஷன், இன்னொன்று புஜாரா ரஹானே ஒரு பக்கம் வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ அவங்க எல்லாருமே கிளியரா வாஷ் அவுட் பண்ணிட்டு ஒரு புது டீம் கொண்டு போறப்ப நம்ம அகைன் வந்து கௌதம் கம்பீரை பிளேம் பண்றதை தாண்டி அவர் வந்து பிச் ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா ரெடி பண்ணுங்கன்றத கியூரேட்டர்கிட்ட சொல்லியிருக்காரு. கியூரேட்டர் இஸ் ஆல்சோ ரெடி டு கிவ் தெம் வாட் எவர் தே ரெக்வயர்ட். அண்ட் அங்க என்ன ப்ராப்ளம் இப்ப நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். காலங்காலமா வந்து ஸ்பின்னுக்கு நல்லா விளையாடுற ஒரு டீம் வந்து ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா ஸ்ட்ரகிள் ஆகுறத பாக்குறப்பே ஒரு மாதிரியா தான் இருக்கு. அதான் காலங்காலமா இல்ல, அது ஒரு காலத்துல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, புஜாரா மாதிரி ஆட்களை வந்து இங்க வச்சிருந்தா மேபி ஒரு பவுமா ஆன இன்னிங்ஸ புஜாரா வந்து கிரைண்ட் பண்ணி ஆடி இருப்பாரு. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, பியூர் டெஸ்ட் ஃபார்மேட் விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க நேம்ஸ் பெருசா அடிபட மாட்டேது அப்படின்றனாலே அவங்களெல்லாம் டிராப் பண்ணிட்டு T20 ஸ்பெஷலிஸ்ட் இல்ல ஓடிஐ ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் வந்து ஆல் ஃபார்மேட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு உள்ள கொண்டு வந்துட்டு அவங்க வந்து இப்படி டிஃபென்ஸே வைக்க மாட்டாங்க, கிரைண்ட் பண்ணி ஆட மாட்டாங்க அப்படின்றது வந்து என்ன மாதிரியான லாஜிக்னு தெரியல.